நமஸ்காரம். முன்னால் போனால் முட்டும், பின்னால் போனால் தள்ளும். இப்படி ஒரு சங்கடம்னு வைத்துக் கொள்வோம். என்ன சொல்ல வருகிறேன் விளக்குகிறேன். இந்த பக்கம் போனாலும் வழி தெரியவில்லை, அப்படி போனாலும் வழி தெரியவில்லைன்னு சில சமயங்களில் வரும். ஒரு உதாரணம், ஒரு கேள்வியும் வந்திருந்தது, சேர்த்து பதில் சொல்லுகிறேன். பெருமானை தொழ வேண்டும், கோவிலுக்கு போய் வழிபடலாம். ஆனால் அந்த இடத்தில் நடப்பதையெல்லாம் பார்த்தால் ஒரே கூட்டம், குழப்பம், கூச்சல், தள்ளுமுள்ளு, ஓரளவு கமர்ஷியல் ஆகி விடுகிறது. அங்கேயும் சண்டை, சச்சரவு, பாலிடிக்ஸ் எல்லாம் உள்ளது. ஆனால் அங்கு போய் நான் ஒரு தூய்மையான இடத்தை தேடினேன் என்றால் இடம் வேண்டுமானால் பெருக்கி மெழுகி வைத்துக் கொண்டிருக்கலாம். மற்றபடிக்கு ஒரு உயர்ந்த சூழ்நிலை அங்கு காணப்படவில்லை. அதனால் அங்கு போய் மனத்தெளிவோடு தொழுவது, வழிபடுவது கஷ்டமாக உள்ளது. அதைவிட வீட்டில் இருந்தபடியே நாமே தொழலாமா? நம் மனதார பெருமானை நினைக்கலாமே. அவருடைய கல்யாண குணங்கள், அவருடைய திருவுருவம், அவர் செய்திருக்கக்கூடிய லீலைகள் எத்தனை உள்ளன. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது. இதான ஆண்டாள் பாசுரம். மனம், மொழி, மெய் மூன்றாலும் வழிபட வேண்டும். அதை நான் வீட்டில் இருந்தபடியே செய்யலாமே. அங்கு கோவிலுக்குன்னு போனால் அப்படி அது சாதகமாக இல்லை. அதனால் அந்த பக்கம் போக முடியவில்லைன்னு உள்பக்கம் வந்தேன். உள்ளே பார்த்தால் மனம் தூய்மையாக இருக்க வேண்டுமே. இருக்கிறதா? மனசாது விசுத்தேன என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த பெருமானை கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது, தூய மனத்தினால் மட்டும் காணலாம் சொல்லிவிட்டார்கள். நான் மன தூய்மையை தேட வேண்டுமே. கோவில் சூழ்நிலை தூய்மையாக இல்லைன்னு உள்ளே பார்த்தால் மன தூய்மை வேண்டும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் எத்தனை உள்ளன. இதெல்லாம் இந்த மனத்தில் இருக்கும் அழுக்குகள். இந்த அழுக்கான உள்ளத்திலா அவர் தெரிவார். அதனால் உள்ளிருந்து வழிபடுவதற்கும் வழி தெரியவில்லை. இதைத்தான் அப்படி போனாலும் முடியவில்லை, இப்படி போனாலும் இயலவில்லைன்னு சொன்னேன். என்ன செய்ய? இது எப்படி சிக்கலை விடுவிக்க? இது முதலில் நம்மிடத்திலிருந்து தான் தொடங்கியாக வேண்டும். மனம் தூய்மையாவதற்குத்தான் நமக்கு தினப்படி அன்றாடம் செய்ய வேண்டிய நித்திய கர்ம அனுஷ்டானங்கள், அவைகள் விதிக்கப்பட்டதே இதற்குத்தான். யஜ்ஞம், தானம், தபசு, கர்மங்கள், இது எல்லாமே மனிதனை தூய்மை அடைய செய்யும் என்று கண்ணனே கீதையில சொல்றார். அதனால் அவர் சொன்னபடிக்கு மன தூய்மைக்கு தேவை அன்றாட அனுஷ்டானம். வேதம் வாசித்தவர் அதை சொல்லுவது, ஆழ்வார் பாசுரங்களை சொல்லுவது, ஆராதனம் பண்ணுவது, நமக்குன்னு விதிக்கப்பட்ட சந்தியாவந்தனம் முதலான கர்மங்களை விடாமல் செய்வது, நாமங்களை ஜபிப்பது, இதை செய்ய செய்ய தன்னிடையே மன தூய்மை ஏற்படும். அந்த தூய்மையான மனம் இருக்குமானால் அவரை எங்கிருந்து வேண்டுமானாலும் வழிபடலாம். அப்ப இதுதான் வழி. அனுஷ்டானத்தை ஒழுங்காக செய்வோம். ஒரு தர்ப்பணம் விடப்போவதில்லை, சாத்தம் விடமாட்டேன், தர்ம காரியங்களை விடமாட்டேன் செய்து கொண்டிருந்தால் மனம் தூய்மையாகிவிடும். வாஸ்தவம்.
இதுக்கு மேல மற்றொரு படி இருக்கிறது. அதுதான் ஆச்சரியம். மனம் தூய்மையானவுடன் அப்போது கோவிலுக்கு போனோம் என்றால் இந்த கோவில்களில் நடக்கும் மற்ற எதுவுமே நமக்கு ஒரு விஷயமாகவே படாது. அப்ப என்ன புரியும்? நான் சென்று வழிபடுவதற்கு, நான் தூய்மையாவதற்கு கோவில், இது ஒரு புறம் உண்மை. ஆனால் அதை விட அந்த திவ்ய தேசம், அந்த திவ்ய கஷேத்திரம், அந்த திருக்கோவில் பெருமான் உகந்து ஏற்று வசிக்கக்கூடிய கோவில். அவருக்கு அந்த இடத்தில் விருப்பம். விடமாட்டேன் என்கிறார். எனக்கா அங்கு போனால் சூழ்நிலை சரியில்லைன்னு போகாமல் இருப்பேன். ஆனால் அவர் நினைப்பார், இந்த இடத்தை பிடித்திருக்கிறதுன்னு நானே வந்திருக்கிறேன், இவனுக்கு என்ன ஆயிற்று, என்னை தரிசிக்க கூட வரமாட்டேன் என்கிறானே. என்றோ ஒரு ரிஷி எதற்காகவோ என்னை கூப்பிட இங்கே வந்தேன். அந்த ரிஷி என்னை கேட்டுக்கொண்டது எனக்காக மட்டும் கொடுத்தது போராது, இனி இந்த யுகம் யுகமாக எத்தனை லட்சம் மக்கள் வருவார்களோ எல்லாருக்குமாக நீ இங்கேயே இருக்க வேண்டும், அவர் வேண்டிக் கொண்டார். அதற்காக நான் இங்கிருக்கிறேன். ஆனால் இந்த பக்தனானால் இங்கு வந்தால் ஏதோ சரியாக இல்லை, நான் இருக்கும் இடத்திலிருந்து தொழுது கொள்ளுகிறேன்னு சொல்றானே, அப்ப நான் எதற்கு இவனுக்காக வந்து காத்திருக்கிறேன், இந்த இடம் எனக்கு மட்டும் எப்படி பிடிக்கிறது என்று அவர் நினைத்துக் கொள்ள மாட்டாரா? உகந்தருளின நிலங்கள்னு சொல்லுவார்கள். பெருமான் ஆசைப்பட்டு வாழுகிற இடம். இது அவர் விருப்பப்பட்டு என்னை தேடி வந்திருப்பது, அதுதான் எல்லாத்தை விட முக்கியம், என் கண்களில் அதுதான் பட வேண்டும் என்று எனக்கே தோன்றிவிடும். இது முன்னால் எனக்கு தோன்றவில்லையே, தவறுகள் தானே பெரிதாக தோன்றினான்னு சொன்னால் அப்போது மன தூய்மை இல்லையே. ஆகவே அனுஷ்டானங்களை செய்து மன தூய்மை அடைந்து அப்புறம் அவரை பற்றி தியானித்து வழிபட, அப்ப நமக்கு அவர் புரிய வைப்பார், உனக்காகத்தானே இங்கு வந்திருக்கிறேன், அங்கு வா என்று சொல்லுவார். செல்வோம். அப்போது இன்னும் நமக்கு அது உறுதிப்படும். இனிமேல் அந்த பெரிய குற்றமெல்லாம் தோன்றாது. இருந்தாலும் அந்த குற்றத்தை நான் களைகிறேனே என்று தொண்டு செய்வதற்கு நாமே முன்வருவோம். இந்த இடத்துல குப்பை கிடக்கிறதே சரியில்லையே, இந்த கோவில் மெயின்டைனே பண்ணவில்லையேன்னு சொன்னால் பேசுகிற நாமே குனிந்து பெருக்கினால் சரியாகிவிடுமே. ஆகவே இந்த தூய்மை ரெண்டிடத்திலும் தூய்மை, அது தாராளமாக இயலும், சாத்தியம்தான். ஆனால் எது முன் எது பின், எந்த வரிசை, எது படிக்கட்டு, கோவில் என்பது எனக்கு முக்கியமா அவருக்கு முக்கியமா, அது அவர் விரும்பின இடம், அந்த கண்ணோட்டத்தில் தான் நாம் பார்க்க வேண்டும். அவருக்கு ஆராதனம், அவருக்கு பூஜை, பிரசாதம், உற்சவங்கள், ஊஞ்சல், புறப்பாடு, திருவஞ்சனம், எத்தனை, இதெல்லாம் அவருக்காக. அவருடைய எத்தனையோ நிலைகளில் இது ஒரு நிலை, இது ஒரு இடம். அதை புரிந்து கொள்ள மன தூய்மை வருமானால் அதுவும் வந்துவிடும். அப்புறம் அங்கு போகும்போது நிச்சயமான ஆனந்தம் கிட்டும். இப்ப முன்னேயும் முட்டாது, பின்னேயும் தள்ளாது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.